வணக்கம். என் பெயர் டாக்டர் புருத்தவன் மற்றும் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்கின்சன் நோயாளிகளில் சமநிலை ஏற்படுத்துவதில் ஏற்படும் சிக்கல்களை, நடப்பதில் ஏற்படும் சிக்கல்களை எப்படி குறைக்கலாம், அதை எப்படி முடிக்கலாம் என்பதை குறித்து பேசப் போகிறோம். முதலில் பார்கின்சனில் நமது உடலில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். நமது மூளை கோடிக்கணக்கான நியூரான் செல்களால் ஆனது மற்றும் நாம் பிறக்கும்போது நமது மூளையில் 10 லட்சம் நியூரான்கள் உள்ளன என்று கருதுங்கள். முழு வாழ்க்கை காலத்திலும் அந்த 10 லட்சம் ஒன்றாக இருக்க முடியாது. ஆனால் நமது மூளை செல்களில் ஏற்படும் வளர்ச்சியால் நடப்பது, பேசுவது, சாப்பிடுவது, குடிப்பது போன்ற அனைத்தையும் கற்றுக்கொண்டு செய்ய முடிகிறது. இப்போது நாம் வயதி முதிர்ந்து வரும் பொழுது எதனால் என்றாலும் நமது மூளையில் முதுமை அடையும் செயல்முறை வேகமாக நடக்கிறதா என்றால் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் மூளையின் செல்கள், நியூரான் செல்கள் இறக்கத் தொடங்குகின்றன. அவை இறக்கும்போது நமது மூளையின் நியூரோன்கள் செய்யும் வேலை ஒரு நியூரான் செல்லிலிருந்து மற்ற நியூரோன் செல்லுக்கு அனுப்பப்படும் கெமிக்கல் செய்தி, அதில் உள்ள டோர்மெண்ட் வெளியீடு நடக்க முடியாது. இதன் விளைவாக மூளையின் திறன், மூளையின் கட்டுப்பாடு, தசைகள் மற்றும் உடலின் மீது குறையத் தொடங்குகிறது. நாம் நின்று நடக்கும்போது நமது பல தசைகள் ஒன்றாக இணைந்து வேலை செய்கின்றன. முதுகு நமக்கு நிலைத்தன்மையை வழங்க வேண்டும். நாமே நடக்கும்போது நமது கைகள் முன்னும் பின்னும் செல்கின்றன. இது சமநிலையை பராமரிக்க உதவுகிறது. உங்களுடைய உடல் நேராக இருக்கிறதானால் நீங்கள் விழுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் முன்னேறும் போது பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கின்றன. ஆனால் மூளைக்கு சேதம் ஏற்பட்டால், மூளையின் கட்டுப்பாடு இந்த தசைகளின் மீது குறைந்துவிட்டால் நமக்கு என்ன விளைவுகள் தெரிகின்றன என்றால், நோயாளிக்கு சமநிலை ஏற்படுத்துவதிலும் நடப்பதிலும் சிரமம் ஏற்படத் தொடங்குகிறது. இப்போது இதை எவ்வாறு குறைக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். இப்பொழுது மூளையின் செல்கள் ஒரு முறை இறந்துவிட்டால் அவை இறந்தவாறே இருக்கும். அதை எவ்வளவு முயன்றாலும் உயிர்ப்பிக்க முடியாது. மூளை இறந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அதற்காக நாங்கள் டோபா எடுக்கிறோம். டோபா மூளையின் செல்கள் இறப்பதை நிறுத்தவில்லை என்றால் நமக்கு மூளையின் செல்கள் இறப்பதை மற்றும் மேலும் சேதமடைவதை நிறுத்துவதற்கான ஏதோ ஒன்று தேவைப்படும். இதனால் நமது முன்னேற்றம் பாகிஸ்தானில் அதிகரித்து வரும். நடுக்கம் ஏற்படுவது, நமது சமநிலை குலைவது, நடக்க சிரமம் ஏற்படுவது போன்றவை மேலும் அதிகரிக்காமல் இருக்க மூளையின் செல்களுக்கு என்ன தேவை என்பதை கண்டறிந்து அதை வழங்க வேண்டும். மூளையின் செல்கள் பல காரணங்களால் இறக்கின்றன. முதல் காரணம் மன அழுத்தம். இரண்டாவது, சிலவற்றில் நாம் வேலை செய்ய முடியும். நமது வாழ்க்கையில் ஏதேனும் மன அழுத்தம் இருந்தால் அதை கொஞ்சம் குறைத்து வாழ்க்கையும் விலக்கி வையுங்கள். ஏனெனில் பார்கின்சன் அப்படிங்கிறது முதியவர்களுக்கு ஏற்படும் நோயாகும். இது பெரும்பாலும் முன்னரே வெளிப்படுகிறது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களை மன அழுத்தத்தில் இருந்து விலக்கி வையுங்கள். மேலும் உங்களுக்கு மன அழுத்தம் தரும் மக்களிடமிருந்து கொஞ்சம் தூரம் வையுங்கள். இதனால் கொஞ்சம் உதவி கிடைக்கிறது. இரண்டாவது, உணவு முறையை பற்றியது. இது முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் சரியாக உணவு சாப்பிடவில்லை என்றால் உங்கள் பற்கள் இல்லையோ அல்லது கடை காரணமாகவோ நீரிழிவு நோய் காரணமாகவோ பல காரணங்களால் நீங்கள் மிகவும் அழுத்தத்தில் இருந்தால் அதையும் கொஞ்சம் குறைக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் சரியாக உணவு சாப்பிடாத வரை ஆற்றல் சப்ளிமெண்டன்ஸ், வைட்டமின்கள், கனிமங்கள் உடலில் செல்லாது. நீங்கள் சாப்பிடும் உணவு உங்கள் மூளைக்கும் செல்கிறது. ஆகையால் உங்கள் உணவு முறையை கொஞ்சம் மேம்படுத்த வேண்டும். உணவு முறையில நீங்க புரோட்டீன் அளவை அதிகரிக்க வேண்டும், வைட்டமின் அளவை அதிகரிக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் உடலின் தேவைகள், வைட்டமின்கள், கனிமங்களின் ஆற்றலும் அதிகரிக்கிறது. ஏனெனில் உங்கள் உடல் பலவீனமாகிறது. அதனால் தான் நாங்கள் சொல்றோம் கோழி சூப், மற்ற மீன், காளான், உலர் பழங்கள், பருப்பு ஆகியவை இவற்றை உங்கள் உணவில் அதிகரியுங்கள். ஏன் என்றால் மூளைக்கு தேவை. உங்கள் உடலுக்காக சாப்பிடாதீர்கள், மூளைக்காக சாப்பிடுங்கள். அதில் உங்கள் எண்ணெயை பயன்படுத்தாதீர்கள். டாக்டர் தடை செய்திருந்தால் இனிப்பால் அது நடக்காது. உப்பு அளவை நீங்கள் குறைத்து பயன்படுத்தலாம். அதனால் நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கும் கட்டுப்பாடுகளை வைத்திருந்தாலும் எல்லா பொருட்களையும் எளிதாக உட்கொள்ளலாம். இப்பொழுது மூன்றாவது முக்கியமான விஷயம் மசில்கள் ஆகிறது. ஏனெனில் நமது பலவீனம் வெறும் மூளையின் கோணத்தில் இருந்து மட்டும் வருவதில்லை, அது நமது மசில்களின் கோணத்திலும் வரலாம். உங்கள் வயது அதிகமாக இருந்தால் நீங்கள் 60 அல்லது 70 வயதுக்கு வந்துவிட்டீர்கள். மேலும் உங்கள் வேலை எப்போதும் அமர்ந்தபடியே இருந்தது.
நாம் நமது மசில்களை அதிகமாக உருவாக்கவில்லை. மசில்கள் இன்று இருக்கின்றன. பலவீனமான மசில்களை வலுவாக மாற்றுவதற்கான ஒரே வழி அது உடற்பயிற்சி. நமது உடலில் 2 உறுப்புகள் உள்ளன. அவற்றை நாம் எவ்வளவு பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு அவை சிறப்பாக ஆகிவிடுகின்றன. முதல் ஒன்று நமது மூளை. நாம் எவ்வளவு மேட்ச் பயிற்சி செய்வோமோ அவ்வளவு மேட்ச் விளையாட்டில் நன்றாக ஆகிவிடுவோம். நம்ம எவ்வளவு அறிவியல் படிப்போமோ அவ்வளவு அறிவியலில் நன்றாக ஆகிவிடுவோம். அதை எவ்வளவு பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு அது சிறப்பாக ஆகிவிடுகிறது. இரண்டாவது விஷயம் அது தசைகள். தசைகள் என்பது உடற்பயிற்சி செய்யும் போது வளர்கின்றன. யார் ஜிம்முக்கு அப்படி செல்கிறார்களோ, எடைகளை தூக்குகிறார்களோ, சைக்கிள் ஓட்டுகிறார்கள், அப்போது பார்க்கிறோம். ஏனெனில் தசைகளின் அளவு பெரிதாக ஆரம்பிக்கிறது. அப்போ இப்பொழுது உங்களுக்கு இந்த வயதில் சைக்கிள் ஓட்ட வேண்டும், எடைகளை தூக்க வேண்டும் என்பதெல்லாம் கொஞ்சம் தவறாக ஆகிவிடுகிறது. ஆனால் உடலை டவுன் செய்ய சிறிதளவு யோகா செய்ய முடிந்தால் யோகா செய்யுங்கள். ஏனெனில் யோகாவில் அதிக முயற்சி அல்லது அதிக சக்தி தேவைப்படாது. ஆனால் உடலுக்குள் நெகிழ்வுத்தன்மை மற்றும் தசை வலிமை கிடைக்கும். இரண்டாவது, நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் உங்கள் திறமையின் அளவுக்கு ஏற்ப நடந்து கொண்டிருங்கள். தொடர்ந்து நடந்து கொண்டிருங்கள். ஒவ்வொரு சிறிய வேலைகளையும் செய்ய முயற்சிக்கவும். படிகள் ஏறவும் இறங்கவும் இதிலும் உங்கள் தசைகள் சிறந்த நிலையில் இருக்கும். ஏனெனில் நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் விட்ட நாளில், நீங்கள் நகர்வதை நிறுத்திய நாளில் உங்கள் நிலைமை மேலும் வேகமாக மோசமடையத் தொடங்குகிறது. இதற்காக நீங்கள் பிசியோதெரபி, ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் ஆகியவற்றையும் பயன்படுத்தலாம். அவர்களின் உதவியையும் பெறலாம். இதனால் நமது தசைகள் சிறந்த நிலையில் இருக்கும். ஏனெனில் அவை சிறந்த நிலையில் இருந்தால் மட்டுமே நமது மூளை அவற்றை கட்டுப்படுத்த முடியும். நமது தசைகள் பாதிக்கப்படுமானால் மூளை நன்றாக இருந்தாலும் நாமால் வேலை செய்ய முடியாது. ஆகவே இந்த இரு உறுப்புகளும் சரியான முறையில் செயல்படுவது, ஒன்றோடொன்று இணைந்து செயல்படுவது மிகவும் அவசியமாகிறது. ஆகவே இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். நமக்கு எந்த ஒரு POC3 நோயாளியிலும் நடப்பதில் பிரச்சனை தீர்க்க வேண்டும் அல்லது அவர்களின் சமநிலையை தீர்க்க வேண்டும் என்றால் பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் வேலை செய்ய வேண்டியிருக்கும். பார்க்கின்சன் நோயை தடுக்க மருந்துகளை கொஞ்சம் பயன்படுத்த வேண்டியிருக்கும். உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது. உடற்பயிற்சி, இந்த மூன்றையும் ஒன்றாக இணைத்து செய்யும் போது பார்க்கின்சன் நோயாளிகளில் சிறந்த முடிவுகளை காண முடிகிறது. ஆகையால் இதை கவனத்தில் கொள்ளுங்கள். இருந்தாலும் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அல்லது ஏதேனும் கேட்க விரும்பினால் டாக்டர் குழு கிடைக்கின்றனர். அவர்களிடம் நீங்கள் பேசலாம். அவர்களிடம் கேள்விகள் கேட்கலாம். எவ்வாறு நம் உடலை முன்னேற்றம் செய்யலாம், எவ்வாறு நம் பார்க்கின்சன் பிரச்சனையை தடுக்கலாம், அதன் அறிகுறிகளை குறைக்கலாம் என்பதை பற்றி. இதனுடன் நான் உங்களை விடைபெற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நமஸ்காரம்.